ஓகே, இப்போது லேமினேஷன் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்போது ஆன் பண்ணியிருக்கேன். லேமினேஷன் மிஷின் எப்பவுமே வைக்கும்போது இந்த மாதிரி ஸ்டீலில் வைக்கக்கூடாது. மேலே நீங்கள் ஏதாவது வுட்டோ இல்லை அந்த மாதிரி தெர்மாக்கோல் இல்லை அந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் ஏதாவது ஒன்று வச்சு தான் வைக்கணும். அதேமாதிரி கண்ணாடி கிளாஸில் லேமினேஷன் மிஷினை வைக்கக்கூடாது. டேபிளில் கண்ணாடி இருக்கும், அது மேலே வச்சிங்கன்னா கண்ணாடி கிராக் ஆகிடும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி வுட்டில் வச்சிங்கன்னா மேபி ஏதாவது இது என்ன ஸ்டீல் பாடி தான், ஏதாவது எர்த்து லைன் பாஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் எப்பவுமே இது வந்து மர பலகை இருக்கிற இடத்துல வைக்கலாம், இல்லைன்னா நார்மல் சிமெண்ட்டு போட்ட அந்த மாதிரி ஏரியாவில் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இல்லை அந்த மாதிரி தான் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மேலே நான் சொன்ன மாதிரி காட்டன் சீட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அதுக்கு மேலே வைக்கலாம். துணி வச்சிங்கன்னா பாலிஸ்டர் துணியெலாம் வைக்கக்கூடாது, சுருங்கி போயிடும். அதனால் என்ன பண்ணணும், காட்டன் துணி தான் வச்சு வைக்கலாம். ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது ஆன் பண்ணியிருக்க மிஷினு. உங்களுக்கு எவ்வளோ பவர் கன்சூமன்ஷன் வேணும், அதாவது இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த டெம்பரேச்சர் வந்து 100லேருந்து அப்படியே 120, 145, 160 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். எவ்வளோ ஹீட்டு வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது கம்மியாக வேணும், எனக்கு ஒரு வேளை ஒர்க்கு முடிச்சிட்டேன், எனக்கு மிஷின் வந்து ஹீட்டுக்கு கோல்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே இங்கே கோல்டுன்னு மெனு இருக்கும், அந்த மெனுக்கு திருப்பிக்கணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ மைக்ரான் வைக்கிறீங்க, பவுச்சில் மைக்ரான் வந்து 120 மைக்ரான் வைக்கிறீங்க அப்படின்னா 150 இது வச்சுக்கோங்க. இல்லை 200 மைக்ரான் வைக்கிறீங்க அப்படின்னா 130 வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இது வைக்கிறத வச்சு தான் உங்களுடைய மிஷின் வந்து ஹீட்டு இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்த உடனே எப்பவுமே புது மிஷின் வாங்கின உடனே உள்ளார டஸ்ட் இருக்கும், இல்லைன்னா ஆயில் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக எடுத்த உடனே மிஷினில் லேமினேட் பண்ணக்கூடாது. பேப்பர் ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இல்லை ஒயிட் பேப்பர் வச்சு செக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். இதில் இந்த மாதிரி பிரித்து இந்த மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சு அனுப்புனீங்கன்னா உள்ளார போய் ரோல் ஆகிக்கும், பேப்பரில் ஜாம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஸோ நீங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் தான் வைக்கணும். நீங்கள் லேமினேஷன் பவுச்சுமே பார்த்தீங்கன்னா பிரித்ததை வைக்கக்கூடாது, இந்த மாதிரி சீல்டு ஆனதை தான் வைக்கணும். ஸோ இப்போ ஒரு லேமினேஷன் டூலில் ஒரு பேப்பர் நான் சும்மா டெஸ்டிங்காக வைக்கிறேன். இப்போ பார்வடிங், இதில் பார்த்தீங்கன்னா பார்வடிங் இருக்கும். பார்வடிங் பண்ணிங்கன்னா தான் முன்னாடி போகும். ஸோ இப்போ ஃபார்வர்டிங் பண்ணதில்லை, திரும்ப ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், அப்படியே ரிவைஸ் வரும். ஸோ இது A4 பேப்பரில் நீங்கள் A4 லேமினேஷன் பவுச்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டைம் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்வர்டிங் ப்ளஸ் ரிவைஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹீட் அதிகமாகிடுச்சு. ஸோ இவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கக்கூடாது, புகை வரது பாருங்கள். ஸோ அதனால் என்ன பண்ணணும், கம்மி பண்ணிக்கணும் ஹீட்டை. நான் வந்து கோல்டு பண்ணிக்கிட்டேன். ஸோ கோல்டு பண்ணிவிட்டு இப்போ மிஷின் திரும்ப என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். எப்பயுமே பிடிச்சி வெளியே இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா இது ரொம்ப ஸ்லோவாக தான் வெளியில் வரும் பேப்பர்ஸ். நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா ரோலர் டேமேஜ் ஆகிடும். இது மிஷினுக்கு எப்பவுமே லேமினேட் ஹீட்டில் ஆகிறதுனால வாரண்ட்டி கிடைக்காது. ஸோ டேமேஜ் ஏதாவது ஆச்சுன்னா வாரண்ட்டி அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் மறுபடியும் சார்ஜஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது இங்கே வந்து ஒரு ரோலர் இருக்கும். இந்த ரோலர் எதுக்காகனா மேபி
நீங்கள் பேப்பரில் ஏதாவது டேமேஜ் ஆகி வச்சு உள்ளே ரோல் ஆகிடுச்சு அப்படின்னா பிடிச்சி வேகமாலாம் இழுக்கக்கூடாது. இந்த ரோலரு பேக் சைடு இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் இருக்குது பாருங்கள். இது மூமெண்ட்டு அப்படியே என்ன பண்ணணும், நீங்கள் கையில் ஆஃப் பண்ணிடணும் மிஷினை. உடனே டேமேஜ் ஆகிடுச்சு, பேப்பர் ரோல் உள்ளார சிக்கிச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இந்த ரோலரை வச்சு இந்த ரோலர் உள்ளார வச்சுட்டு அப்படி லைட்டாக இப்படி தான் சுற்றணும். நீங்கள் சுற்றி லைட்டாக எடுக்கணும். வேகமாக சுற்றினீங்க அப்படின்னா இதுவும் டேமேஜ் ஆகிடும்.